ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நமக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் இருந்தாலே போதும். இது ஸ்நாக்ஸ் அது மட்டும் இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பேன் வந்து ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு வெங்காயம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு நமக்கு வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆகி வரதுடையும் நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம வெங்காயம் வதங்கும் போதே இது கூடவே பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், வெங்காயம் வந்து இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரையும் வதங்கினதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து வத்தல் தூள், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வந்து மல்லித்தூள் சேர்த்துருக்கிறேன். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சிக்கன் 65 மசாலா வந்து சேர்த்துருக்கிறேன். ஃப்ளேம் வந்து நல்லா சிம்லேயே வச்சுட்டு நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் வந்து காரெல்லாம் உங்களுக்கு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் வந்து கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இது கூடவே ஒரு தக்காளி பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம். நமக்கு வந்து தக்காளி பழம் வந்து நல்லா அந்த மாதிரி மேஷ் ஆகிற மாதிரி வதங்கி எடுக்கணும். கூடவே நமக்கு வந்து இதுவரை நான் சால்ட்டு சேர்க்கலை, இது கூட சால்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருக்கிறேன். இப்போ இது கூடவே 2 முட்டை வந்து சேர்த்துருக்கிறேன். முட்டையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வரட்டி எடுத்துக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நமக்கு வந்து முட்டை வந்து நல்லா வரட்டி எடுத்ததுக்கப்புறமா நம்ம இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஜஸ்ட் ஒருக்கா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1 கப் அளவு வந்து அரிசி மாவு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து இடியாப்ப மாவு, கடையில் வாங்கின இடியாப்ப மாவு. இது கூடவே கொஞ்சமாக வந்து சால்ட், தேவையான அளவு வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த சால்ட்டு அரிசி மாவுலாம் ஒன்றோட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சுடு தண்ணி கிடையாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து நல்ல மாவு மாதிரி பசஞ்செல்லாம் வர வேண்டாம். நல்ல அந்த நம்ம எடுத்துருக்கிற அந்த அரிசி மாவு எல்லாமே நல்ல ஒரு ஈரப்பதம் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து புட்டு மாவுக்கெலாம் வரிசை எடுப்போம்ல, அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடவே நம்ம வந்து ஏற்கனவே வந்து வதக்கி வச்சுருந்த எல்லாத்தையும் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா வந்து ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நான் இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு ஆட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணி ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஆட் பண்ணதுக்கப்புறமா கையில் வச்சு நல்லா டேப் பண்ணிங்கன்னா ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆகி வந்துடும். இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து இட்லி பிளேட்டில் சின்ன வாழை இலையை வந்து இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் வந்து நம்ம வச்சிடலாம். இதே போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனல்லே நிறைய ஸ்நாக்ஸ் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போலவே நம்ம எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சிடலாம். இந்த மாதிரி இலையில தான் வைக்கணும்னு கட்டாயம் கிடையாது. நீங்கள் இட்லி பிளேட்லேயே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு கூட வைக்கலாம். நம்ம வந்து இந்த மாதிரி பவுலில் வந்து ஆட் பண்ணி ஷேப் பண்ணணும்னு கட்டாயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கையில் வச்சு கூட ஏதாவது ஷேப் பண்ணி கூட நீங்கள் வைக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்குலாம் சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துடலாம். நான் வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதுக்கு மேலே இட்லி ஸ்டாண்ட் வச்சுருக்கிறேன். நல்லா தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி ஸ்டாண்டை வந்து வைக்கணும். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது. நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி, இந்த டின்னர் ரெசிபி வந்து பண்ணிடலாம். மாவு, இட்லி மாவுலாம் இல்லாத டைமில் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எந்த அளவு சூப்பராக இருக்குதுன்னு.
கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.